நாங்கள் சுவையான ஏதாவது முயற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். கருப்பு நூடுல்ஸ் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. இதன் சுவை எனக்கு பிடிச்சிருக்கிறது என்று நினைக்கிறேன். முதலில் கார்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, நான் ஆமை போல சாப்பிட வேண்டும். என்ன வேகம் எனக்கு காத்திருக்கிறது என்று பார்ப்போம். அது மிக அருமை. சராசரி மிகவும் நல்லது. அது மைக், நீ செல். நாங்கள் உன்னை முன்னே செல்ல விடுகிறோம். மன்னிக்கவும், ஆனால் நான் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. எனக்கு அவசரமாக என் நூடுல்ஸ் சாப்பிட வேண்டும். ஓ, முட்டாள் குச்சிகள்! அவற்றை பிரிப்பது எளிதல்ல. ஆம், நீயும் அதிக வேகமாக இல்லை போல. கவனமாக இரு. குச்சிகளை சுற்றி எறிய தேவையில்லை. நான் வெறும் அவசரத்துல இருந்தேன். மன்னிக்கவும். ஓ, இறுதியாக நாங்கள் அதை சாப்பிடலாம். என் வயிறு இதற்காக எதிர்பார்க்கிறது. ஒரு குச்சியால் நூடுல்ஸை எடுக்குவது எளிதல்ல. ஒரு நிமிடம் காத்திரு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் ஒரு குச்சியை ஜாடில் விட்டு நூடுல்ஸை சுற்றி மடிப்பேன். அடடே, அது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சம் சிதறியது. இது பெரிய விஷயம் இல்ல. நான் இப்போதே சுத்தம் செய்றேன். அதை நீங்களும் சாப்பிடலாம். அதே பொருட்களை வீணாக்காதீர்கள். ராம், சுவையா இருக்குதா? என்னிடம் இன்னும் முழு பகுதி இருப்பது நல்லது. வா, இது நூடுல் ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. ஓ, மன்னிக்கவும், அது வெளியே வந்து விட்டது. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. நீ கொஞ்சம் மரியாதை கற்றுக்கொள்ள வேண்டும் பிபி. நான் சாப்பிடு சட்டியை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. முதலில் நான் அதை ஒரு நாப்கினில் வைக்கிறேன், அழுக்காகாமல் இருக்க. அதுவே உண்மையான பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இப்போது நான் அதை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிட போகிறேன். முட்டாள் நூடுல்ஸ். நான் இதை சமாளிக்க முடியவில்லை. ஓ, நல்ல மரியாதை உங்களையும் தவறவிட்டது போல தெரிகிறது. மியா, யாரும் என்னை கிண்டல் செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஆமா, ஆர்த்து பொறாமைப்படு பிபி. நான் எளிதாக என் பணியை முடிப்பேன். ஓ, மிகவும் சுவையான நூடுல்ஸ். அது என்ன? அதுவும் ஆச்சரியமா இருக்குது. நான் உன்னை பாராட்டுறேன். கேட்க நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கிற மைக்? இதோ மைக், நீ தொடங்கலாம். வேகமா இருக்கிற பிபி. நான் உன்னோட எந்த விதத்திலும் இணைந்து செல்ல முடியவில்லை. மைக்கின் பகுதியை சாப்பிடுவதை தடுக்க முடியவில்லை. அவனுக்கு இந்த மகிழ்ச்சியை மறுக்க கூடாது. நாம் இவ்வளவு காலம் தாங்கி வந்தோம். நாம் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டும். மற்றும் நான் என்னால் விலக முடியவில்லை. ஹே மியா, வழியில் நின்று விடாதே. நூடுல்ஸ் என் வாயில் ஹாம்பியர். ஓ, அது எங்க போயிற்று? எவ்வளவு அலட்சியம் மைக். ஓ இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாய். நாங்கள் உனக்கு உதவ முடிவு செய்தோம். அப்படி என்றால் எங்கள் புதிய உணவு எங்கே? என்ன இது உணவாக தெரியவில்லை. நீங்கள் சரி, ஏனெனில் நமக்கு காக்டஸ்கள் கிடைத்தன. நாம் அவற்றை எவ்வளவு வேகமாக சாப்பிட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம். சரி, நீ சரி மியா. நான் விரைவாக செய்ய வேண்டும். மற்றவர்களைப் போலவே நான் என் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது நல்ல விஷயமானு கூட தெரியல. இலக்கு கோடு எனக்கு புதிதல்ல. அட்டைங்களை விரைவில் வைப்போம். எனக்கு அவசரம் இல்லை. இந்த அவசரத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. எப்படியாவது அவளை நாங்கள் பாதிக்க முடியாது என்று பயப்படுகிறேன். நம்முடைய காக்டஸ்களுடன் இருக்கலாம். ஐயோ, என் மூக்கு! ஒரு ஊசி அதுல குத்தி கொண்டது. இது மிகவும் நல்லதல்ல. நான் உனக்கு உதவுகிறேன் மியா. என் மூக்கில் விரல்களை நுழைக்காதே. சரி, காக்டஸ் என்னை கோபப்படுத்தி விட்டது. இதை சமாளிக்க நேரம் வந்து விட்டது. இதை எடு. இது நல்லது, எனக்கு பிடிக்கும். இங்கே வா, நீ முட்களால் நிறைந்த குட்டி. உன்னை சிறு துண்டுகளாக நறுக்கி விடுவேன். ஓ மியா, உன் ஆயுதங்களை கவனமாக பாவி. அது மிகவும் கூர்மையானது. பிபி, கவனம் சிதறாதே. பாரு மைக், இது என் மீது நிறைய எடுத்துக்கொண்டது. இப்போது நான் அனைத்து கூர்மையான ஊசிகளையும் வெட்ட போகிறேன். சரி, அது அருமை. இப்போது நீ முயற்சி செய்யலாம். இது வெற்றியின் சுவை. மியா, நீ எதையாவது கூர்மையானதை எடுத்தவுடன் எனக்கு பயமாகிறது. அத்தகைய தருணங்களில் முக்கியமானது என்னவென்றால் அதை என் கையில் அடிக்க விடாமல் இருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது நான் சுவைத்த மிக சிறந்தது அல்ல. இப்போது மிகவும் கசப்பாக உள்ளது, வெறுக்கத்தக்கது. உனக்கு என்ன ஆச்சு மியா? ஒரு நிமிடம், நான் வாந்தி எடுக்க போறேன் என்று நினைச்சேன். ஆனால் இப்ப எல்லாம் சரியாக இருக்கிறது மைக். ஓ, நான் காக்டஸை கிட்டத்தட்ட தோடுந்தேன். வாவ், நீ அதிகமாக ஊதினால் ஊசிகள் பறந்துவிடும். ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? நல்ல வேலை.
நீங்கள் அதை எப்படி சாதித்தீர்கள்? அதை என் ரகசியமாகவே விடுங்கள். நீங்கள் அதை ஐஸ்கிரீம் என்று கற்பனை செய்தால் அது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு அது பிடிக்கிறது கூட. ஓ இல்லை, அது போல தெரிகிறது. நீங்கள் இவ்வளவு விரைவாக முடிவுக்கு வந்திருக்க கூடாது. ஆனால் நான் உன்னை எச்சரித்தேன். ஹைஸ், நான் என் காக்டஸை ஸ்பிடல்காரலா இருந்தேன். ஓ, என் இது இவ்வளவு வலிக்கிறது. ஷாஸ், என் விரல் தீப்பிடித்தது போல இருக்கிறது. என் பொறுமை வெடிக்கப் போகிறது. நான் விரைவாக செல்ல வேண்டும் போல இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. உன்னிடம் என்ன இருக்கிறது பிபி? அச்சரிக்கோல். இதன் உதவியால் நான் எளிதாக ஊசிகளை வெட்ட முடியும். சீக்கிரம் செய். நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். நண்பர்களே, என்னை கத்தாதீர்கள். இதனால் நான் நெருக்கடியில் உள்ளேன் மற்றும் எல்லாவற்றையும் மேலும் மெதுவாக செய்கிறேன். மியா, நான் என் கடைசி சக்தியுடன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, பாருங்கள், நான் இதை செய்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஊசியை வெட்டிட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே நான் நினைக்கிறேன் அமியா. ஆம் மைக், அவளுக்கு உதவ நேரம் வந்து விட்டது. நாம் ஒருவருக்கு புரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி. தொடங்குவோம். நாங்க பலது விரைவா சேர்ந்து பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் அதுவே. நன்றி, நீங்கள் உண்மையான நண்பர்கள். ஓ, மிகவும் நன்றி. இப்போது நான் என் காக்டஸை முயற்சிக்கலாம். ஓ, அவள் மீண்டும் மெதுவாக இருக்கிறாள். நான் இனி தாங்க முடியாது. அதை சாப்பிடு. மைக், நீ என்ன செய்கிற? அதை விடு. எனக்கு சற்றே புத்துணர்ச்சி தேவை. இது நீங்கள் விரும்பியதல்ல என்று நினைக்கிறேன். நீங்கள் சரி, மைக். எனக்கு மீன் பிடிக்காது. நமக்கு தேர்வு இல்லை என்று பயப்படுகிறேன். பார்ப்போம். என்ன? நான் மெதுவாக சாப்பிட வேண்டும். மற்றவர்களைப் போல நான் சாதாரணமானவன் தான். ஆனால் அதனால் எதுவும் எளிதாகி விடவில்லை. வேகமா இருக்கிறது நல்லது. நான் அதை விரைவில் முடிக்க தயாராக இருக்கிறேன். எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு எண்ணம் உள்ளது. இனி என்ன சென்ற மியா? ஏன் உங்களுக்கு மாயாஜால கலைஞரினோட தேவை? ஹே, இப்போது நீங்கள் அதிசயம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத மாயையை காட்டுவேன். இது என்ன? என் சூப்பில் மீனை யார் போட்டாங்க? இல்ல, இது மிகவும் மோசமானது. மீன் போய்விட்டது. அது இருக்க முடியாது. நான் சொன்னேன், நீ மயங்கி போவாய். மூட முடியல. நாம எல்லாம் கண்டுபிடிக்கணும் அல்லது குறைஞ்ச பட்சம் இந்த மீனை திருப்பி கொண்டு வரணும். பாரு மியா, இது உன்னுடையது. ஓ இல்ல, என் தலை. இந்த சினிமா பயப்படுகிறேன். அதை சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஆனால் முதலில் என் பகுதியை முடிக்கிறேன். வாவ், இது உனக்கு பொருந்துகிறது மைக். நான் எப்போதும் ஒரு சமையல்காரராக ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். இந்த தொழிலில் எனக்கு திறமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாவ், நீங்கள் நன்றாக செய்றீர்கள். நன்றி மியா. நான் என் சிறந்ததை முயற்சிக்கிறேன். சூஷி மிக அருமையாக இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றாது அப்படின்னு நம்புறேன். இந்த உணவிற்கு என் முழு ஆன்மாவையும் செலுத்துவேன். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. பெருமைப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். கடைசி அரிசி தானியையும் சாப்பிடும் வரை நிறுத்த மாட்டேன். அற்புதம், அது சரியானது. நீங்கள் என்னையும் சிகிச்சை அளிக்கலாம். ஆனால் அதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. நான் எனக்காக சுவையான ஒன்றை சமைப்பேன். மைக் என்பி, முதலில் தேவையற்ற அனைத்தையும் நீக்க வேண்டும். வாவ் மியா, நீங்களும் கத்தியை எப்படி கையாள்வது என்று தெரியும் என்று தெரிய வந்தது. என்ன? நான் என்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு வாயு எரிவாயுவை கையாள முடியுமா என்று பார்ப்போம். இது வேலை செய்தது போல தெரிகிறது. என்ன ஒரு சுவையான மீன் ஸ்டேக் பாருங்கள். அதில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. தானியங்கள் மோசமான சேர்க்கை இல்லை. ஓ, என்ன வாசனை! இது என்னை பைத்தியமாக்குகிறது. வாழ்த்துக்கள் மியா, நீங்கள் சமையலறையில் சிறந்த போட்டியை உருவாக்க முடியும். நன்றி மைக். நான் பெற்றதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், இதை வெட்டுவது எவ்வளவு எளிது! நிச்சயமாக சுவை எனக்கு இனிமையாக ஆச்சரியப்படுத்தும். ஓ, மீன் வாயில் கரைகிறது. நம்ப முடியாத அளவுக்கு மென்மையானது மற்றும் அதே நேரத்தில் சாறு நிறைந்தது. பிராவோ மியா. ஓ, பாருங்கள், பிபி இன்னும் நகரவில்லை. மைக், நீ தவறாக இருக்கிறாய். நான் இதை முயற்சிக்க போகிறேன். எவ்வளவு கடினம். நான் ஒரு கவலையும் எடுக்க முடியவில்லை. காத்திரு பிபி, நாங்கள் உன்னுடன் மனதளவில் இருக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.
வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே Tiara, your twirner stick to request. அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன, என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நின் முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரன்ச்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன். அது வேணாமோன்னு நினைக்கிறேன். ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வேண்டி வாருங்கள். ஓ, இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க?
பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது, ஆனால் இது மிகவும் பெரியது. வாங்க விடையாக உற்று பாருங்கள். நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல் படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன். சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ அது பொருந்தல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை, ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. ஆமாம், கடைசியாக. ஆனால் என் முதலாளி அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது. அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன், ஆனாலும் பரவாயில்லை. இதற்கேற்றாற்போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையா இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது. ஆட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி. ஏய், இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்குதான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, பாடியில தான் நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். பாருங்கள், இது ஃபாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர், ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள்? அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது. ஒரு சிலந்தி வேலியின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளையாப்பத்தை முடிக்கிறேன். எவ்வளவு பெரிய சுவையான சாக்லேட் கோழி. ஓ, அழகானது. இது ரொம்ப நல்லது. இதை முயற்சிப்போம். சுவையானது. சரி, எனது உணவும் ருசியாக இருக்கிறது.
பாருங்கள், தஞ்சியார் கோழி, சில சாக்லேட் ஒன்று சில ரொம்ப நல்லது, அமுகம் சுவையானது, மற்றும் பொறுமொறுப்பானது, அனைச்சார்மானது, எவ்வளவு சுவையா இருக்கிறது. இது ரொம்ப அருமை. நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கோழி. நான் இதை முழுவதும் கடிக்கிறேன். இது மிகவும் சுவையானது மற்றும் மிகவும் மென்மையானது. இப்படிப்பட்ட சுவையான இறைச்சி மிக அருமை மற்றும் அற்புதம். முடிஞ்சது. நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். காத்திரு, என்ன நடக்கிறது? ஓ இல்லை, என்னுள் ஒரு தீ உள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை உதவ முடியவில்லை. இல்லை, என் கோழி அது உருகிவிட்டது. இப்போது மிகவும் சூடாக உள்ளது. சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. நான் சோகமாக இருக்கிறேன். அது அப்படி செய்யக்கூடாது. சாக்லேட் அது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அதை இந்த அழகான கண்ணாடியில் ஊற்றப் போகிறேன். மற்றும் சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எங்கே அவை இருக்கின்றன? நான் ஒரு அற்புதமான சாக்லேட் காக்டெயிலை குடிப்பேன். அது மிகவும் சுவையாக இருக்கும். சாக்லேட்டின் அற்புதமான சுவை. ஆம், இது நிச்சயமாக அற்புதம். நூடுல்ஸ் அற்புதமானவை. எனக்கு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். உங்களுக்கேயா என்ன? எனக்கு சுவையான நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்ன? நீ உடாச்சசாலி. ஆனால் நான் இன்னும் உடாச்சசாலி. நான் ஒரு முள் எடுத்து அதுல நூடுல்ஸ் வைப்பேன். அவை மிகவும் சுவையாகவும் ருசிகரமாகவும் உள்ளன. ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் கைகளால் சாப்பிட முடிந்தால் நான் ஏன் ஒரு முள் தேவை? அது அற்புதமான நியூட்டில்ஸ் சாக்லேட் வகை. நான் இதுவரை சாப்பிட்டதை விட சுவையானது. இது அற்புதம். வெறும் இனிப்பு. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். நான் இன்னும் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லது. ஏய், நீ என்ன காத்திருக்கிறாய்? ஆம், நான் இப்போது அவற்றை முயற்சிக்கிறேன். இது இவ்வளவு சோடா இருக்கிற இவ்வளவு சோடு, ஆனால் ருசியானது. நன்று. நான் இப்போதே இதையெல்லாம் சாப்பிட போகிறேன். அதை குளிரச் செய்ய நான் அதில் ஊத வேண்டும். அது முடிஞ்சதா? சரி, முயற்சி செய்வோம். இப்போது சாதாரண வெப்பநிலை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, இந்த விசிறி நூடுல்ஸில் ஊதட்டும். அப்பா, அவை பறந்து விட்டன. சரி, மீண்டும் முயற்சிக்கிறேன். உண்மையிலா? மீண்டும். ஐயோ, என்ன பண்ணிட்ட? என் தலையில நூடுல்ஸ் கூட இருக்குது. மன்னிக்கவும், அதை எடுத்து விடுகிறேன். அது பாரு. வாவ், இது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, அந்த சிறிய பறவை பாருங்கள். அது அழகாக இல்லையா? ஆஹா, மிகவும் இனிமையாக இருக்கிறது. இங்கே வா குட்டி. ஆஹா, அது மிகவும் மென்மையானது. எனக்கு ஒரு சாக்லேட் பை உள்ளது. அது மிகவும் சுவையாக உள்ளது. நான் சுவைக்கிறேன். அது அப்படியேதான். உன்னுடையது எப்படி? எனக்கு ஒரு உண்மையான கைப்பை உள்ளது. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் அதை திறக்க வேண்டும். வாங்க பாப்போம். முதல்ல நான் பாக்குறேன் இது எப்படி திறக்குதுன்னு. ஆச்சரியமா இருக்குது. நான் அதை கடிச்சு திறக்க முயற்சிக்கிறேன். சரியாக அதுவே ஒரு சாக்லேட் பையை திறக்கும் முறை. அதுக்குள்ள ஏதோ இருக்குது. வாவ், பார்க்கலாம். ஃப்ளஷ் பவுடர், ஹைலைட்டர், தூரிகைகள், லிப்ஸ்டிக், ஷேடோக்கள், எல்லாமே உணவு. ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. லிப்ஸ்டிக் ருசியாக இருந்தது. இந்த பிரஷ் மற்றும் ப்ளஷ் பார்க்கலாம். சுவையாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என் கைப்பை அழகாக இருக்கிறது. அதில் உள்ள அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விலக முடியவில்லை. எல்லாமே மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது மிக அருமை. பைய கூட சாப்பிடுவேன். என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? இல்லை. சரி,
என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டர்சன் பாக். சரி, என் பைய திறக்கலாம். ஓ, எனக்கு உண்மையான அழகு சாதனங்கள் இருக்கு. அவன் ரொம்ப அழகா இருக்குன்னு. மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நிழல்களுடன் தொடங்குவேன். அவை பார்பி ஷேடோக்கள். சாதாரண ஷேடோ அல்ல, லிப்ஸ்டிக் பிளஷ் உடன் ஷேடோக்களால் நான் மிகவும் அழகாக இருப்பேன். பாருங்கள், மேக்கப் தயார். குளிர் இல்லையா? நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். ஓ ஓ, எவ்வளவு அழகா இருக்கிற. என்னையும் அழகா மாற்ற முடியுமா? தயவு செய்து ஷாரான் ஸ்டீல முடியும். இப்பொழுது உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்ற போகிறேன். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. கொஞ்சம் கிளிட்டர், இன்னும் கொஞ்சம். இப்போது ஷேடோக்கள் முடிந்தது. நீ ஒரு இளவரசி போல இருக்கிறாய். ஓ, நன்றி. பார்ப்போம். என்ன அது? என்ன இது? என்ன வகை நகைச்சுவை என்று நினைக்கிறீர்கள்? ஒரு நிமிடம், நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். இங்கே வா. ஓ, இது என்ன? ஒரு வெங்காயமா? இது உண்மையா அல்லது சாக்லேட்டா? ஓ எனது உண்மையா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு வெங்காயம் பிடிக்காது. சரி, கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். அதாவது நீங்களே தொடங்குங்கள். சரி, முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இது உண்மையான வெங்காயம். ஐயோ, என்ன நாற்றம். பயங்கரம். அதனால எனக்கு சாக்லேட் ஒன்று கிடைச்சது. யோஹோ, சரி, நான் என்னை தயார் செய்து முழுவதும் சாப்பிட வேண்டும். ஓ இல்ல, எனக்கு மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அப்பா, அருவருப்பாக இருக்கிறது. ஓ, இப்போ ஏதோ நடக்க போகுது. மன்னிக்கவும். என்ன வாசனை! இதை சகிக்க முடியுமா? அப்பா, மன்னிக்கவும். நான் அப்படி செய்ய நினைக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க மைலி? என்ன செய்யலாம்? ஓ, நான் யோசித்தேன். நான் ஒரு டாக்டராக இருப்பேன் சில நேரம். அதனால ஒரு டிஸ்சார்ஜ். இங்கே இன்னொரு வெளியேற்றம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அது என்ன? ஓ, என் வெங்காயம் ருசியாக இருந்தது, ஆனால் அது என் நெற்றியில் மோதியது. ஓ, பாருங்கள், அதில் இன்னும் சில இனிப்புகள் உள்ளன. ருசியாக இருக்கிறது. அருமை. நான் அதை முழுவதும் சாப்பிடுவேன். நீ என்ன செய்கிறாய்? கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. இதோ உனக்கு. ருசியாக இருக்கிறதா? முழுவதும். நாம் நமது சமையல் சவாலை தொடங்கலாம். தீபனி, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கண்டுபிடித்து விட்டாயா? வரைபடம் எங்கே? எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டது. நான் அதை யானை, சுறா மற்றும் மரக்கட்டை வடிவத்தில் விரும்புகிறேன். அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன. எவ்வளவு குளிர்ச்சியான யோசனை டிபனி. நான் இப்போதே ஒரு மரக்கட்டை செய்ய தொடங்குகிறேன். அதன் பெயர் உண்மையில் டின் 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 சர்க்கரை. சரி, நாம் கேக்குகளை ஒன்றிணைக்கிறோம். கேக்குகள் சாக்லேட்டாக இருக்கும் மற்றும் கிரீம் வனிலா ஆக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் பூசப்பட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஒரு உருண்டை லாக் கேக் செய்கிறோம். இப்போது எனக்கு மாஸ்டிக் தேவைப்படும். மேலும் எனக்கு ஒரு தூரிகை தேவைப்படும். அது என்ன? அப்படிப்பட்ட கதை நான் நினைவில் இல்லை. டிபனி, செல்லமே, மீண்டும் காட்டு தயவு செய்து. இதோ பாட்டி, ஒரு உணவு செய். லிலிலா லிலா லிலிலா லிலா வடிவத்தில். அம்மா, சரி, ஒரு யானை. ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்கிறது? சரி, நான் அதை செய்வேன். அதுக்காக எனக்கு ஒரு காக்டஸ் இருக்கு. இந்த தொப்பியை யானை வடிவில் வச்சு சில அழகான காலணிகளை சேர்ப்போம். தயார். ஆனால் இது முள் போன்றது. ஆலிஸ், நீ ஏற்கனவே கேக் செய்தாயா? இதே மாதிரி இல்லையா? இது படம் போலவே இருக்கிறது. இப்போது நான் சில கால்கள் மற்றும் கைகள் சேர்க்கிறேன். டங் 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 சஹு. சூப்பர். அவனுடைய பிடித்தவே. ஓ, பாட்டி அதிர்ச்சியில் இருக்கிறார். ஓ இல்லை, இது முள் போல் இருக்கிறது. சமையல்காரர், உங்களுக்கேயா? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். எனக்கு ஒரு சுறா செய்ய வேண்டும். மாவு கொண்டு தொடங்குவோம். மாவு செய்து பிறகு கேக் செய்வோம். ஓ, அவர் அதை எப்படி செய்வார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வோலா, இது டிபனியின் வரைபடத்தோட ரொம்ப ஒத்ததா இருக்கு. சரி, முயற்சி செய்து பாருங்க. வாவ், நீங்கள் உண்மையிலேயே என் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு கேக்குகள் செய்தீர்களா? அதுதான் நான் விரும்பினேன். நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் பாட்டியின் உணவில் ஏதோ தவறு உள்ளது. நான் இதை சாப்பிடலாமா?
ஐயோ என் விரல், நான் என்னை குத்திக் கொண்டேன். ஓஹோ, மன்னிக்கவும் டிஃபனி, நான் பணியை தவறாக புரிந்து கொண்டேன். சரி, நான் அலிஸின் கேக்கை முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் மிகவும் முயற்சி செய்தாள், அது தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் நிறைந்ததாகவும் உள்ளது. இங்கே இதை முயற்சிப்போம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது நான் கேக்கை சுவைக்க வேண்டும். வாவ், எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அருமை, என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யார் வெல்லப் போகிறார்கள்? அலிஸ் அல்லது செஃப்? செஃப், வெற்றி உங்களுக்கே. ஆமாம், நான் உன்னை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். ஹோ, அமைதியாக இருங்கள் பாட்டி. எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். செஃப், நீ என்ன செய்கிறாய்? என்ன சொல்லி கேக் பண்ண டியூ பண்ணியா? ஐவரஸ் வார்த்தை எல்லாம் வெறிஞ்சிட்டீங்க. நீங்க ஸ்ட்ரைக் சர்ச் வேறிஷ்னா. ஐயன்ல the coolest skittles workers பண்ணிட்டீங்க. ஓ, the bind ஃபேரோட விதத்தை பாருங்க. சரி, இல்ல. நீ காண்டிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா? அவை நிறைய இருக்க வேண்டும். சரி, ஏதாவது கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த அச்சு தேவை. கேக்கில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்து அதை கிரீமால் மூடுவோம். அப்படியே அற்புதம். இப்பொழுது இன்னொரு நிறம் மற்றும் கிரீமை மீண்டும் வைக்கிறோம். ஓ, சரியானது. கேக்கில் இன்னொரு நிறத்தை ஊற்றி மேலும் கிரீமை சேர்க்கிறேன். இது பல நிறங்களில் இருக்கும். இத பாருங்கள். சரி, அது இப்ப கடைசி ஒண்ணு. நாங்கள் நிறைய காந்திகளை உள்ள சேர்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ பாருங்க. இந்த துளையில நேராக. ஓ, ஆம், அதை பாருங்க. டிபனிக்கு வேண்டியது இதுதான். எப்போது கேக்கை மேல் வைக்கிறேன் மற்றும் குலேசை மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சமமாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். சரி, மையத்தில் எஸ் சேர்க்க போகிறேன். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும். எனக்கு சாக்லேட் தேவை. அதை விட அதிகமாக அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக அதை ஹேர் ட்ரையர் மூலம் சூடாக்குகிறோம். சூடான காற்று அதை ஒரு நொடியில் திரவமாக உருகச் செய்யும். அருமை, அற்புதம், இது வேலை செய்கிறது. இப்போது நாம் தொடரலாம். இது உறைய வேண்டும். நான் ஸ்ப்ரே பயன்படுத்துவேன். ஓ, என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஹேர் ட்ரையர். அதை எப்படி அணைக்கலாம்? ஓ, அது நின்று விட்டது. ஓ, என் விக் எங்கே? அது எங்கே போயிற்று? அது என்ன அர்த்தம்? நான் இப்போதே அதை அணிந்திருக்கிறேன். ஐயோ, ஓ, என் கண்ணாடிகளும் உன்னிடம் இருக்கிறதா? அவற்றை திருப்பி கொடு. அவற்றின்றி நான் எதையும் பார்க்க முடியாது. என் முடிய திருப்பி கொடு. நீ ஒரு கொடூரன். அது நகைச்சுவையாக இருந்தது. சமையல்காரர், அது உங்களுக்கு நன்றாக இருந்தது. எனக்கு சில மால்டீசர்கள் வேண்டும். அதை சாக்லேட் அச்சில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக, நிச்சயமாக. நான் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும். இப்போது இரண்டாவது சாக்லேட் வாதியால் மூடி லேபிளை சேர்க்கவும். இது பெரிய மால்டீசர் போல தெரிகிறது. சரி, நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? சரி, எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். அதை 2 பாதிகளாக வெட்டுவோம். அருமை. இப்போது நெஞ்சை எடுத்து வெளியே எடுக்கிறோம். நான் அதை என் பிரைஸ் கரண்டால் செய்தேன். சரியா இருக்கு. இப்போ இந்த பந்துகளை இந்த தர்பூசணிக்குள்ள வைக்கணும். அதை நிரப்ப விடுங்கள். இப்போது சில திராட்சை மற்றும் கருப்பு நெல்லிக்காய் சேர்த்து மற்றொரு பாதியை மேலே வையுங்கள். டிப்பனி, இதை முயற்சி செய். வாவ், நீ செய்துட்ட. மால்டீசஸ், தர்பூசணி மற்றும் ஸ்கிட்டில்ஸ். ஸ்கிட்டில்ஸோட தொடங்கலாம். சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். வாவ், எவ்வளவு மிட்டாய்கள். அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. கேக் கூட நல்லது. அற்புதம். இப்போது நான் மால்டீசர்ஸ் பந்தை முயற்சிக்க விரும்புகிறேன். அதை வெட்டுவேன். வாவ், உள்ள எவ்வளவு மால்டீசர் பந்துகள். சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்குது. ஆனால் இப்போது மால்டீசர்ஸ் பந்துகள் தான் எனக்கு அதிகம் ஆர்வமாக இருக்குது.
அவை மிகவும் முறுக்கு இது மிகவும் சுவையாக உள்ளது. அப்படி என்றால் இப்போது தர்பூசணியை முயற்சிக்க வேண்டும். அதையும் வெட்ட வேண்டும். வாவ், அதை பாருங்கள், அது காலியாக உள்ளது. ஓ காத்திருங்கள், மற்ற பாதி காலியாக இல்லை. இங்கே தர்பூசணி பழச்சாறு மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ளன. எனக்கு இது பிடிக்கும். ஹோம், மோசமில்லை. ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர். வாவ், இது எனது இரண்டாவது வெற்றி. டிபனி, நன்றி. பாட்டி, நீ இதை பார்த்தாயா? நான் சிறந்தவன். ஏ, இப்போது எனக்கு சூஷி செய்து கொடு. எனக்கு மிகவும் பசிக்கிறது. எனக்கு யோசனை தெளிவாக உள்ளது. அதை செய்ய தயாராக இருக்கிறேன். சொறையை எடுத்து சதிலோ அரிசியா பரப்புகிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்க. அருமை. It's part of the pizza. வெள்ளரிக்காய் வச்சு உருட்டுங்கள். பாயில நான் சிம்பிள மீனை மேலே வச்சு மீண்டும் உருட்டுங்கள். வெட்டி சரி, பழங்களை கொஞ்சம் வாசப்பி மறக்காதீர்கள். இது தாழே ஹையர் பேஸ் நீ வேண்ட விரும்பல. நான் இது கிருமி பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு காய்கறி தோல் உரிப்பான் கொண்டு இந்த வெள்ளரிக்காயை பட்டைகளை செய்ய போறேன். சிப்பி பாயில் ஊற்றுங்க. அட, அதை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நாம் பிளண்டரை எடுத்து அதுல 3 பெல் மிளகாய் போடலாம். மூடி இன்னைதான் நசுங்கம் வரை இயக்கவும். இது வேலை செய்தது. இப்ப ஒரு கரண்டியை எடுத்து அத வெள்ளரிக்காயில் பரப்பவும். கிரீம் சீஸ் நிரப்பமா இருக்கு. இப்போது அதை உருச்சிடுங்க. இதோ எங்கோ அழகான அற்புதமான வெள்ளரிக்காய் உருட்டுகள். ஸ்லைஸ் நட்ஸ் கொஞ்சம் நிரப்பல் சேர்ப்போ. அச்சு பாட்டி வெஜிடபிள் ரோல் வச்சு யாருன்னா விரும்புறது இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கல. இனிப்பானவ வேற விஷயம். நான் கம்மை எடுத்து பரப்பவேன். உருளும் குச்சியால் யாழ்ப்பு. இப்போ எனக்கு ஒரு ஆடுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் கிரீமை எடுத்து பிழிய போறேன். பிறகு M&M's கம்மி பியர்ஸ் அண்ட் நர்ட் ஸ்தவம். இப்போது இதை உருட்டுகிறோம். அருமை. இந்த அழகான கம்கள் உருட்டுகளை பாருங்கள். இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. சாப்பிடுங்கள். வாவ், நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான பிளடெல்பியாவுடன் தொடங்குவோம். காத்திருங்கள், நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, நான் என் விரல்களை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. இங்கே என்ன? இது காய்கறி ரோலா? ஓ, இது நல்லா தெரியல. அது அருவருப்பாக இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. மற்றவற்றை முயற்சிப்போம். வாவ், இவை இனிப்பு ரோல்களா? அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை விட சிறந்ததை நான் எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. மிகவும் நல்லது. ருசியா இருக்கிறது. ஓ டிபனி, உன்னிடம் என்ன நடந்தது? யார் வென்றார்? ஹலோ. ஓ, நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? அலிஸ், வெற்றி உன்னுடையது. ஊரே, நன்றி சகோதரி. இது எனது முதல் வெற்றி. உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ, வணக்கம். வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பேடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். ஒரு துருவி. அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பெட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன
எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்குறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும், அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. இதுதான் நன்றாக உள்ளது. அது அருமை. ஓ இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இங்க விளையாட இருக்கிறா. காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்பாச்சு அருமையாக இருக்கிறது. என்னிடம் சிறிது பொடி இருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், எல்லாம் நிறத்தின் மீது. என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது? காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒருக்கியை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எவ்வளவு வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆக்டிவேஷனோட குறைவாக தேங்கிறது. ஓ, இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ, இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ. நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை வெறும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா, என்ன? இல்லை. ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பிரயோஜனம் இல்லை. பசி அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. போன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது. மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கியவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன? இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி,
நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிர்யான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ, என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. கான்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும். குகாப் மற்றும் பெயர் குறியீடு. நீயே மிக்கி ஆக போகிறாய். வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ, எங்கே? வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் அகராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். உங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தியடைய செய்ய வேண்டும். எனக்கு பற்றி உறுதியாக செய்யணும். வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து இருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது, நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்கே டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை. பிங்கோ. The mirror transfer world. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா?
அடுத்த சாவியை எடுக்க சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே அந்த காதுகள். இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். அப்படியா? பார்க்கலாம். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுறது நல்லது. பெரியது எதுவும் இல்லையா என்பதற்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். நான் ஒரு பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள், பொறுங்கள். புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. எப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மீண்டும். ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி. மியாசமானது. ஏச்சு இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை.
இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ, இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டியே. இதுதான் வணக்கம். முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ, குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஹூம். ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா. நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம்.